சூப்பரா இருக்கு. குடுக்குற காசுக்கு வர்த்து நல்ல என்டர்டைன்மெண்ட். அந்த மாதிரி லென்த்தா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. துரத்தி லவ் படம் மாதிரி நினைச்சேன். ஆனா படம் ஹிட் ஆச்சு. பாத்துட்டீங்க படம்? பாக்கல, போய் பாருங்க. ஏன்னா பிகாஸ் இதுல ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து செதுக்கி பண்ணிருப்பாங்க. அது வந்து யோசிச்சு பண்ணணும். அதெல்லாம் வந்து சும்மா எல்லாம் வந்து பண்ண முடியாது. அவ்வளவு ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு 2 பேரால பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாம் கிடையாது. அது வந்து நிறைய பேர் வந்துட்டு இதுக்காக உட்கார்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு முதல்ல அவள நீ ஆயிட்டு வந்து பாரு படத்தை பத்தி சீக்கிரமா கல்யாணம் பண்ணு. ஃபேமிலி படம் தானே. படம் நல்லா இருக்கு. நீ கல்யாணம் ஆச்சா இல்லையா? இல்ல நீ கல்யாணம் பண்ணு பாரு. இல்ல படத்துல வந்து பிஜிஎம் ஆகட்டும் இல்ல வந்துட்டு மியூசிக் ஆகட்டும் ரெண்டுமே வந்துட்டு மேஜர் பார்ட் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த கியூரியாசிட்டி பில்ட் பண்றது வந்துட்டு அந்த மியூசிக் இல்லாம ஒரு படத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? உண்மையாவே மியூசிக் வந்துட்டு அந்த கியூரியாசிட்டி கொண்டு வந்துச்சு. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. துரத்தி லவ் பண்ணது. ஆக்டிங் வைஸ்ல ரொம்ப வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிருக்காங்க. அது படம் பார்க்கும்போதே தெரியுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்களா அந்த டீம் அப்படிங்கும் போது. ஏன்னா அவங்க பண்ணிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா அதெல்லாம் வந்துட்டு நானும் ஆக்ட் பண்றேன் அப்படின்னு வரவங்களாலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அவங்க பண்ணிருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கெல்லாம் வந்து நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய ஒர்க் பண்ணணும். அவங்க பண்ணிருக்கிறதுலாம் நீங்க வந்து கவனமா பாருங்க. அந்த இல்லையா இப்ப இந்த படம் வந்து ஓட போகுது, நல்லா ஓட போகுது. சின்ன விஷயங்களையும் பார்த்து தான் பண்ணிருக்காங்க அவங்க. எப்பா இட்டு தொலைங்கறான்ற ரேஞ்சுக்கு எடுத்து போய்ட்டாங்க. ஃபைட் ஃபுல்லாவே வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ். ஆக்ஷன்லாம் வந்துட்டு அந்த கோரியோகிராஃபிலாம் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 8.5. லூசு தானா குழந்தை தானா வெகுளி தானா? 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருக்கும். அதே ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த லாகிங் போனதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே வேற மாதிரி வேற லெவல் ஆஃப் போயிடும். குடும்பமா பார்க்க வேண்டிய படம். பட் அவங்க பாட்டுல வந்துட்டு ஒரு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கும் அவங்க சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டரா வந்து ஸ்விட்ச் ஆகுறதெல்லாம் பண்ணிருக்காங்க. அது ஸ்பீடா போகுது படம், லாக் இல்ல. பொண்ணுங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாட்டுல திணிச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. புரியுதா? சோ எல்லாருமே பொண்ணுங்களை மதிங்க, அவ்வளவுதான். அதனால ஊரை குத்தா பேச முடியும், பின்ன மயிரை குத்தா பேச முடியும். ஃபேமிலி படமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். உண்மையிலே வந்து படம் வந்து குடும்பமா பார்க்க வேண்டிய படமே ஆச்சு. அது நீங்க தான் சொல்லணும். நான் பாத்துர்க்கீங்க, ஆடியன்ஸோட உட்கார்ந்து பாத்துர்க்கீங்க. நல்லா இருக்கு. ஓகே அப்படின்ற ஒரு லென்த்தா இருந்தாலும் தெரியல. அதாவது ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சு வந்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு பக்கவா இருக்கு. யூஸ்வலா அப்ப இருக்கும்போது எனக்கு வந்து இதுல வந்து மிஸ் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா அப்பயே வந்து அந்த நியூசிலாந்துல வர எம்பி வந்து அவங்க என்ன சவுண்ட்ல கத்துவாங்க, பேப்பரை கிழிப்பாங்க, என்னவோ ஒரு சவுண்ட்ல கிழிப்பாங்க. அந்த மாதிரி சூர்யா வந்து என்ன பண்ணிருக்கணும், சிவா கதை எடுத்துன்னு வரும்போது அந்த படமா அப்படின்னு சொல்லி கிழிச்சிருந்தாருன்னா சூர்யாவுக்கு இந்த கெட்ட பேரே வந்திருக்காது கங்குவா படத்துக்கு. ஓகேங்களா? ஆனா வந்து நான் சூர்யாவை பார்த்து ஒண்ணு சொல்றேன். விஜய் பல அவமானங்களை பட்டிருக்காரு. பல டைரக்டர் அவருக்கு சரியா கிடைக்காம ஏகப்பட்ட அவமானம், ஏகப்பட்ட ட்ராலு. இன்னும் கொஞ்சமா நஞ்சமா அவரும் தனியா உட்காந்து அழுதுருக்காருலாம் சொல்றாங்க. விஜய் வந்து அவ்வளோ கொஞ்சம் அவமானப்பட்ட ஒரு மனுஷன் நிக்கிறா போல. ஒரு நாள் வாய் திறக்கல. ஆனா இவங்களுக்கு ஒரே ஒரு படம் ஃபிளாப் ஆனதுக்கு ஐயோ அம்மா என்னன்னா கத்தி கூப்பாடு போடுறாங்க. அடடா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாங்க பாஸ். ஆனா படம் நல்லா எடுக்கல, ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த சாங் ஒரு கிரேஸே வந்து உருவாக்கிடுச்சுல்ல. இந்த படத்தெல்லாம் பார்த்தாது இந்த உப்மா டைரக்டர்ஸ் தயவுசெய்து கத்துக்கோங்கப்பா. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா மனசார நீங்க ஒத்துக்கிட்டாலும் இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் வந்து எந்த ஒரு செகண்டுமே என்ன சொல்ற கீழே குனிய கூட டைம் இல்ல. அவ்வளோ என்கேஜா எடுத்திருக்காங்க. ஆடியன்ஸை அவ்வளோ என்கேஜா வச்சிருக்கிறதுன்றது மிகப்பெரிய திறமை, மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. திடீர்னு ஒரு ஹாப்பி ஒரு சுபம்னு போடுற மாதிரி வந்து படத்தை போயிட்டு டிராவல் ஆயிட்டு இருக்கும். முடிஞ்சிருச்சா படம் அப்படிங்கும் போது திடீர்னு ஒரு சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும். இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. என்டர்டைன்மெண்டா நல்லா இருக்கு. கொடுக்குற டாஸ்க்கு நல்லாவே நீங்க என்ஜாய் பண்ணலாம். எனக்கு ஃபைட் சீன்ஸே பிடிக்காது நார்மலி. பட் இங்க ஃபைட் சீன் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்ஜாய் இல்ல ஒரு அந்த ஒரு மாதிரி ஒரு இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. அது கரெக்டா பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்குங்க. ஃபுல்லா நீங்க பாக்கலையா? நான் இன்னும் பார்க்கல. ஓகே, படம் சூப்பரா இருக்கு. ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட். சாரி, என்டர்டைன்மெண்ட்னா விறுவிறுப்பா போகுது. கொடுக்குற காசுக்கு வர்த்.
கொடுக்குற காசுக்கு வர்த்து தான். நீங்க ஜஸ்ட் விறுவிறுப்பா சூப்பரா பார்க்கலாம். இந்த கதைகள்லாம் பண்ணணும்னா இவ்வளவு லென்த் தேவைப்பட்டதா ஆகணும். நான் வந்து அவ்வளவு நேரம் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேனா, எனக்கு அந்த அந்த இன்வால்மெண்டோட நான் பார்த்தேன். அதனால வந்துட்டு எனக்கு பெருசா தெரியல டைம். அதுக்கப்புறம் டைம் லென்த்தியா போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் எனக்கு ஆகல? ஃபீல் ஆகல. மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கு இந்த படமா 10 out of 9 கொடுக்கலாம். ஒன்லி திங் அந்த ஒரு மார்க் கூட ஏன் குறைக்கிறேன்னா லாஜிக் மேட்டர்னால. வேற ஒருவேளை மேபி லைக் வேற ஒர்க் வச்சுட்டு வந்து படம் பாக்குறவங்களுக்கு வேணா அது வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு பாத்துருப்பாங்க. நம்ம அப்படி இல்ல, நமக்கு ஒர்க் இது போஸ்ட்போன் கூட பண்ணிக்கலாம். ஓகே, மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு? மியூசிக் வந்து நார்மலா ஸ்டோரி பேஸ்ல பார்க்கும்போது மியூசிக் ஆகட்டும், இதுவா இருக்கட்டும், வாட் இஸ் தட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், ரெண்டுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து சாங் மட்டும்தான் கொஞ்சம் இதா இருந்த மாதிரி இருந்து. பட் வந்து மேபி அது ஒரிஜினலா வந்து தெலுங்குல பாத்திருந்தா இன்னும் மேபி நல்லா இருக்குமா தோணுச்சு. மற்றபடி அந்த படத்தோட பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, மியூசிக் பக்காவா இருக்கு. அதனால டோன்ட் கம்பேர் வித் கங்குவா. ஓகேங்களா? இந்திய வரலாற்றுல இல்ல, உலக திரை வரலாற்றுல கங்குவாலாம் எடுக்கக்கூடாத ஒரு ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அதான் மிஸ் ஆன எமோஷன்னா, நீங்க எமோஷன்னா எதுனாலும் சொல்லலாம். ஹாப்பியா சொல்லலாம், இல்ல வந்து எல்லாமே ஒரு விதமான எமோஷன் தான். சோகம்னு சொல்லும் போது வந்துட்டு அது தேவை. இந்த கதைக்கு இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். மேபி அது இல்லாம இருந்திருந்தா இன்னும் மோசமா கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 4. Thank you. லாக் ஆகுதோ இல்ல டிராக் ஆகுதோ அந்த மாதிரி எதுவுமே தெரியல. எவ்ரிதிங் கம்ப்ளீட்லி எங்கேஜ்டா வச்சிருக்காங்க. ஹாப்பி எண்டிங்ல இல்ல, ஹாப்பிங்ல தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கல்ல உள்ள. அது அப்புறம் தான் தெரியும். அப்படி பக்காவான ஆளு ஒருத்தர் ரகுவர் நேரத்துக்கு கஷ்டாரா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நினைச்சேன். அது கண்டிப்பா இந்த படத்துல சூப்பரா பண்ணிக்க. அவரோட ஆக்டிங் சொல்லவா செய்யணும். அவர் அந்த கேரக்டராவே வளர்றாரு. தம்பி அந்த கதையெல்லாம் வராரு, அந்த கதையெல்லாம் வர. அஃப்கோர்ஸ் அவரு எப்படி சொல்றது, அது சீனெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதான் ஒரு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதும் ஒரு சீக்வன்ஸ். நான் சொன்னேன்ல, அந்த ஒரு ஸ்டோரியிலேயே நிறைய சீக்வன்ஸ் போகுது. அதுல இது ஒரு பார்ட். பொண்ணுங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்ட். அது அவரோட கேரக்டரா இருந்த வந்து படத்தை பார்க்கலாம். கங்குவா மாதிரிலாம் நீங்க அழுவ வேண்டாம். நல்லா இருக்கு, பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் அது நீங்க ஒருத்தங்க அது பண்றாங்கல்ல, அது யாருங்கிற ஒரு இது தோணவே இல்லையா? யார் பண்ணிருப்பான்னு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்கே இல்லையா? அந்த உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இதுதான் நிதர்சனம்ன்ற புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படத்தை பார்த்தாது மக்கள் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். ஃபுல்லா நீங்க ஒரு 3 hours நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். மக்களா இருக்கிறோம்ல, இந்தியா மக்களா இருக்கோம்ல, கொஞ்சம் திருந்தணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கதையை சொல்றதுனால கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு. எங்கேயும் சிரிப்பெல்லாம் படம் ஃபுல்லா எங்கேயுமே சிரிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஒரு இடத்துல மட்டும்தான் சிரிப்பு வருது. ஓகேங்களா? மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஃபுல்லா விறுவிறுப்பா இருக்கு. அப்படி குனிய கூட டைம் இல்ல, போன் நோண்ட கூட டைம் இல்ல. அந்த அளவுக்கு எங்கேஜ்டா வச்சிருக்காங்க. ஆமா, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், எவ்ரி செகண்ட் வந்து அவ்வளவு எங்கேஜ்டா வச்சிருந்தாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது படம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு 5 நிமிஷம் நான் வந்துட்டு இருக்கேன் சார், போன்ல பேசுவாங்க, யாராவது போன் பேசிட்டு இருப்பாங்க, திருப்பி அடுத்தது அப்படியே போவோம். அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. எவ்ரி செகண்ட் ஒருத்தர் எங்கேஜ்டா வச்சுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல அப்படி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் ஒரு படம் பார்க்கல. ஒரு 5 நிமிஷம் போன் பேசிட்டு கூட திருப்பி கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். பட் இங்க அப்படி இல்லவே இல்லை. எவ்ரி சீன் வந்து நம்ம பார்த்துதான் ஆகணும்ன்ற மாதிரி அப்படி எங்கேஜ்டா கொண்டு போயிருக்காங்க. நானே என்ன சொல்லுவேன்னா, தயவுசெய்து படங்களை இவ்வளவு பெருசா கொண்டு போகாதீங்க. ஒரு 2 hours நிறுத்திக்கிட்டா தட் வுட் பி பெட்டர். நம்ம ஆபீஸ் பர்மிஷன்ல வரலாம், இல்ல வீட்டுல வயசானவங்க விட்டு வரலாம், குழந்தைய விட்டு வரலாம். எப்படி ஒரு 2 hours முடிச்சா ஒரு என்டர்டைன்மெண்ட் முடிஞ்சுதா போயிடுவாங்க. பட் ஞாபக மறதிக்கு நான் சொல்ற மாத்திரை ஒண்ணு எழுதிக்குவாங்க. தமிழக மக்கள் முக்கியமா எக்ஸலான்னு ஒரு மாத்திரை இருக்கு, ஃபாரின் மாத்திரை, மெமரி லாஸ் பேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ற மாத்திரை. அதை போட்டு தயவுசெய்து அங்கங்க நடக்கிற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு எலெக்ஷன் அன்னைக்கு ஒழுங்கா அறிவோட செயல்பட்டீங்கன்னா இந்த நாடு சிங்கப்பூர், துபாய் மாதிரி முன்னேறும். அது ஆக்சுவலா வந்து நானே ஃபீல் பண்ணேன். பேசியே கெடுத்துடுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா இங்க இன்னொரு விஷயமும் பார்க்கணும். நான் இப்ப ரீசெண்டா பார்த்த பிளாக் படம் ஆகட்டும், இல்ல லப்பர் பந்து ஆகட்டும், அமரன் படமே ஆகட்டும், இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கல. ஓகேங்களா? ஏன்னா லப்பர் பந்து சாதாரணமா டிவில பாத்துக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். அதே மாதிரி அமரன் வந்து தீபாவளி பிஸில விட்டாச்சு, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கூலா தான் அந்த கட்சியில பார்த்தா அமரன் 2 தடவை பார்த்துட்டேன். இன்னும் பத்தல. எனக்கு எப்பயுமே பிக் ஸ்கிரீன்ல பாக்குறது தான் பிடிக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு சூப்பரா இருக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கட்சியில 3ஆவது தடவை பார்க்கறதுக்கு இன்னும் எனக்கு டைம் கிடைக்கல. அவ்வளவு நல்லா இருந்தது. சோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இப்ப பிளாக் படம் வந்து அவ்வளவா ரிலீஸ் ஆனது கூட நிறைய பேருக்கு தெரியாது, பெருசா ப்ரமோஷன் கிடையாது. ஆனா சூப்பரா இருந்தது. ஒரு சவுண்டை வச்சு கங்குவால நாஸ்தி பண்ணாங்க, ஆனா சவுண்டை வச்சு ஒரு பிளாக் படம் எப்படி ஓடுச்சு?
முழுக்க முழுக்க என் வாழ்க்கையில பேய் படத்தை நான் பார்த்து பயந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா பிளாக் படத்துல சீட்டெல்லாம் புடிச்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு என்ன சவுண்ட்லயே அவ்வளவு எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. விட்டா ஹார்ட் பிடிச்சிக்கிற அளவுக்கு சவுண்ட் பயங்கரமா இருந்தது, பயமா இருந்தது. ஸோ அவ்வளவு நல்லா எடுத்திருந்தாங்க. அதனால என்ன சொல்றது, நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. அதாவது சில பேருக்கு வந்து எந்தெந்த கோணத்துல படத்தை பாக்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து சத்யராஜ் வந்து என்ன சொல்றாரு, மைக்கு பிடிச்சவங்களாம் ஹீரோவா அப்படின்னோடனே யாரோ ஒரு சேனல்ல கூட பேசியிருந்தாங்க. நாங்களாம் கூவி கூவி தாங்க நீங்க ஹீரோ ஆகுறீங்க. சத்யராஜ் வந்து 90s கிட்ஸ் இருந்த காலகட்டத்திலயும் வந்து சன் டிவில டாப் 10ன்னு ஒரு மூவி ரிவ்யூ வரும். நாங்க கஷ்டப்பட்டு வெயில் மழையில கஷ்டப்பட்டு படம் எடுப்போம், நீ என்னடா டிவில உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரொம்ப குத்தலா ஏதோ பேசுவார். ஸோ அப்பயே அப்படி பேசினா அதே சத்யராஜ் இன்னைக்கும் அது குறையாம அதே மாதிரிதான் பேசியிருக்காரு. மற்றபடி வந்து இதுல இருந்து என்ன தெரியுது, கங்குவா படத்தினால நமக்கு ஒரு ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து கத்துக்கணும். ஹீரோன்னு கொண்டாடுறது, அன்பை செலுத்துறது, போய் செல்ஃபி எடுக்கிறது, போயிட்டு அப்படியே தலைவான்னு போய் நிக்கிறது, இதெல்லாம் பண்றாங்க இல்லையா. மக்களை வெறும் காசுக்காக சீட்டு ரொம்பனா என்னோட படம் ஓடணும், நான் சம்பாதிக்கணும், கோடியில அள்ளணும் தான் நினைக்கிறாங்க. மக்களுக்கு மரியாதை கொடுக்கலங்கிறத இந்த கங்குவா படத்து மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மைக்க பிடிச்சா ஹீரோவா அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் கிடையாது. அப்ப மக்களை மதிக்கல. அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இல்லைன்னு சொல்றதை ஏன் ஏத்துக்கல? இப்ப நிறைய படங்கள் நான் இந்த வருஷத்துல பார்த்த நிறைய படங்கள் சிலது மொக்கையா தான் இருந்தது. மொக்கையான்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? அப்ப நீங்க படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கறது தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? ரிவ்யூ கொடுக்கறது தப்பு இல்லைங்க. ஆனா வந்து ஓர வஞ்சனையோட சில பேர் வந்து பண்ணுவாங்க, அது மட்டும் தான் தப்பு. மத்தபடி ஜென்ரலா பார்ப்பாங்க, யார் மேலயும் வஞ்சகம் இருக்காது, யார் மேலயும் வன்மத்தை கொட்ட மாட்டாங்க. ஜென்ரலா இது நல்லா இருக்கா, தெலுங்கு ஆதரிச்சிட்டாங்க, தமிழ் ஆதரிக்கல. தெலுங்கு படம்னா ஆதரிக்கிறாங்க, கன்னட படம்னா ஆதரிக்கிறாங்க, KFC எல்லாம் ஆதரிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த KFC படத்துல அந்த பாட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அந்த எமோஷன் லவ் சாங் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா இருந்ததுல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல இப்ப இந்த படத்துல விறுவிறுப்பா நீங்களே யாரு வேணா போய் பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அவ்வளவு எங்கேஜா வச்சிருக்காங்க, யாருமே ஒரு நிமிஷம் கூட நகர முடியாத அளவுக்கு எங்கேஜா வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எடுங்களேன். எடுத்தா ஏன் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அமரன் நல்லா இருக்குல்ல. அமரன் பொறுத்த வரைக்கும் நான் மைண்ட்ல என்ன செட் பண்ணேன்னா, ஒரு மிலிட்ரி கேம்ப்ல ஏதோ எடுத்திருப்பாங்க, அப்படி சாதாரணமா போவோம், அப்படிதான் நான் நினைச்சேன். கட்சியில இவ்வளவு சூப்பரான ஒரு டைரக்ஷன் அதுல கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அது வந்து ரொம்ப டஃப் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது. ஒரு ரியல் லைஃபை வேற எடுக்கணும், எதையும் மாத்தி எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அங்க பெர்மிஷன் வாங்கணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. தெரியாதவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. என்ன கேட்டா அமரன் 2 வரலாம், 2, 3ன்னு போயிட்டே இருக்கலாம். அப்பதான் நமக்கு காமன் மேனுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்றது, காஷ்மீர்ல என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரிய வரும் இல்லையா. ஸோ ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அமரன் படம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய உள்ள இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாம் தெரிய வராங்க பாருங்க. பாகிஸ்தான்ல இருக்கிறவன் படிப்பறிவு இல்லாம காஷ்மீருக்கு விடுதலை வேணும்னு சொல்றான், ரைட்டு. அவனுக்கு தெரியல, அவனுக்கு என்ன சொல்லி தரமோ அதை வச்சு பாகிஸ்தான் சொல்றான், அதை வச்சு அவன் தான் எடுக்கிறான். ஆனா இங்க இருக்கவனுக்கு அறிவு இருக்குல்ல, எல்லாம் இன்டர்நெட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அறிவு இருந்து அதுக்கப்புறம் வந்து காஷ்மீருக்கு விடுதலை வேணும், நான் வேணா போராட்டம் வரேன்னு சொல்றாங்க. நான் பேர் சொல்லல, யார் யார் சொன்னாங்க நீங்களே ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கோங்க. அப்ப இவங்க எல்லாம் தீவிரவாதின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? தயவுசெய்து அமரன் 1 வந்துதா, 2 வரணும், அதுலயும் சிவகார்த்தினா இல்ல யாரையோ போடுங்க, போட்டு. ஏன்னா மிலிட்ரி சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கணும், இது மூலமா தேசப்பற்று வளரணும். ஏற்கனவே இங்க வந்து மக்கள் வந்து பிரிட்டிஷ்காரன் போனதுக்கு அப்புறம் நிறைய ஞாபக மறதியால அவஸ்தைப்படுறாங்க. அதர்வைஸ் இப்படியே குண்டும் குழி சாக்கடை இப்படிதான் இருக்கும். இப்ப எல்லாரும் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. 50 வருஷமா என்ன டிராமா பண்றாங்க? மழை வந்தா அந்த காமராஜர் தான் வேஷ்டி தூக்கின்னு வந்தாருன்னா இப்ப வரைக்குமா வருவாங்க? காமராஜ் வந்த காலம் எப்ப, இப்ப வரைக்கும் அதே மாதிரியே வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு தண்ணியில எப்படி நடந்து வராங்க. வாட் இஸ் திஸ்? வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? இத கேள்வி கேட்க யாருமே இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க வந்து தூசுல, மண்ணுல, சாக்கடையில, கொசுல எவ்வளவு நாள் தான் சாவுறது? இதெல்லாம் யாருதான் பண்ணுவா? தயவுசெய்து தண்ணியில திருப்பி திருப்பி வேஷ்டி கட்டின்னு வந்து எங்க உயிரை எடுக்காதீங்க. பார்த்து சீனியே பார்த்து ஐயோ அம்மா புளிச்சு போச்சுங்க. கொஞ்சம் டிராமாவை மாத்தியாவது பண்ணுங்க. 50 வருஷம் ஒரே டிராமா போடுறாங்க, 2 பேரும் மாத்தி முடியல. ப்ளீஸ். இருக்கு, காமெடி இருக்கு, எமோஷனல் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிரைம் நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி இருக்கு? வேற லெவல். படம் ரொம்ப லென்த்தா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்களே, எப்படி? இன்னும் பார்க்கணும் போல தோணுது. ஆமா, படம் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. 5க்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? 100.
நல்லா இருந்துச்சு. மியூசிக்ல எப்படி தமிழ் தெரியாது. தமிழ் தெரியும். How was the movie? It's very nice actually. Which thing you liked in this movie? Sentiment, everything, the balance well. Yeah. சூப்பரா இருக்கு. ப்ரொடியூசர் டீமுக்கு கேட்டுக்கிறேன், இப்பவே ஒரு 15-20 மினிட்ஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா படம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதோட பிச்சுக்கிட்டு ஓடும். மத்தபடி ஓகே தான். மத்தபடி பாருங்க. படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு ஃபைட் சீன் இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. இந்த படம் லென்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லென்த்தியா இருக்குன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு கதைகள் உள்ள இருக்குது. இப்போ ஒரே ஒரு கதையை மட்டும் வச்சு மையமா பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. ரேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் 2 hour 40 மினிட்ஸ்க்கு 8.5 தரலாம். அடுத்த ஒரு 40 மினிட்ஸ்க்கு வந்து 3 கூட தர முடியாது. 3 இல்ல 1.5 இது வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். சூப்பர் லெவல். வேற லெவல். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. And this movie is not just national, it's international. You all have to go watch. பார்க்கலாம், நல்ல படம் தான். ஆனா லென்த் அதிகமா இருக்கு. ஆமா, கொஞ்சம் ட்ரிம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் படம். அதனாலதான் சொல்றேன். பாடல்கள் ஹிட் ஆகலையன்ற வருத்தம் தான் நமக்கு. ஹிட் ஆகல. ஆமா, பாடல்கள் மட்டும் ஹிட் ஆகல. ஆமா ஆமா. அது வரைக்கும் படம் செம சூப்பர். இப்போ நம்ம கங்கோல வந்து ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அறுத்தாங்க பாத்தீங்களா, இது லைட்டா இருப்பாங்க. இது 2 hour 40 மினிட்ஸ் மேல அறுத்துறாங்க. ஓகே, மியூசிக்லாம் பெருசா ஒண்ணும் இல்லைங்க, நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்கு. 2 hour 40 மினிட்ஸ், அதுக்கு மேல எஞ்சி வீட்டுக்கு போயிடலாம் வெளியில விட்டா. சார் இது பிடிக்கலன்னு யாருமே சொல்லவே முடியாது சார். எக்ஸ்ட்ரானரியான படம் சார். அதாவது செலவு பண்ணி எடுத்தாலும் இப்படி எடுத்துடணும். தேவையில்லாத செலவுன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்தையுமே அழகுபடுத்தி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பர் படம் சார். எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 5 தான். 5 கொடுக்கலாம். ரியல் ஆகாத கண்டென்ட் அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ் அதை தயவு செஞ்சு எதனா ஒண்ணு பண்ணி விட்டுருங்க, இல்லன்னா என் மனசு ஏத்துக்காது. நல்லா இருக்கு படம், ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கிற படத்தை நீங்களே வந்து சொதுப்பி விட்டீங்களோன்னு தோணுது எனக்கு. 2 hour 40 மினிட்ஸ்க்கு மேல பார்க்க முடியாது. எல்லாமே எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கு. ஃபைட் சூப்பரா இருக்கு. சாங் சூப்பரா இருக்கு. எக்ஸ்ட்ரானரியா இருக்கு சார். படம்னா இப்படிதான் சார் இருக்கணும். சாங்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி. 3/4 மணி நேரம் தூங்கிட்டு வந்தது. படம் சுத்தமா நல்லா இருக்கு. 2 hour 40 நிமிஷத்துக்கு மேல உள்ள உட்காந்துறவங்க தூங்கிட்டான். ஐயோ சாமி எங்களை வெளில விட்டுனானுமோ திருப்பி தொடர்றாங்க. நானே சரி அதுக்கப்புறமாச்சு கதையில வருவாங்கன்னு பார்த்தா எடுத்துட்டு போய் எண்டு கார்டு போட்டாங்க. 2 hour 40 மினிட்ஸ் உண்மையிலேயே சொல்றேன், டிரெக்டரையும் என்டையர் டீமையும் அப்ரிஷியேட் பண்றேன். செமையா போச்சு. அதுக்கு மேல இருக்கிற சீன்ஸ கொஞ்சம் இப்போ அந்த லாஸ்ட் 40 மினிட்ஸ யாருமே ஏத்துக்கல, எந்த ஆடியன்ஸுமே ஏத்துக்கல. பிகாஸ் தே திங்க் இட்ஸ் அன்வான்டட்ல. ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்கு படம். எப்படா முடியும்னு தான் இருந்துச்சே தவிர்த்து அந்த சீனு. 2 hour 40 மினிட்ஸோட படத்தை க்ளோஸ் பண்றோம். சூப்பரா இருக்கு. மியூசிக் நல்லா இல்ல, மியூசிக் வருது இல்லைங்க. மியூசிக் எந்த பாட்டுமே வந்து நெஞ்சில நிக்கல. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பாட்டே தேவையில்லை. படத்துக்கு பாட்டே தேவையில்லை. செம இன்ட்ரோ தராங்க, உங்களை இன்டர்வெல்லையும் சீக்வென்ஸ்ல உட்கார வைக்கிறாங்க. நல்ல ட்விஸ்ட் கேவலமா எடுத்துறாங்க. நெக்ஸ்ட் 40 மினிட்ஸ் 2 hour 40 மினிட்ஸ்க்கு கண்டிப்பா 8.5 தரலாம். வர்த்து வாட்ச். இந்த படம் சூப்பரா பண்ணிருக்காங்க. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா 3 hour எப்படிதான் தான் வந்தோம். பட் 2 hour 40 மினிட்ஸ் நல்லாவே எடுத்துட்டு போனாங்க. சலைப்பே இல்லாம எடுத்துட்டு போனாங்க. அடுத்த 40 மினிட்ஸ் வந்து உட்கார வச்சு மொத்த சலைப்பே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. டயர்ட் ஆகிட்டாங்க. கங்குவான்னு சொல்லியிருந்தாங்க. அடிபட்டு போச்சு அவர்தான். நன்றி. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு, மத்தபடி நல்லா தான் போகுது படம். இது அந்த அளவுக்கு மோசமா இல்ல, கண்டிப்பா ஓடும். நல்லா இருக்கு, கண்டிப்பா நல்லா இருக்கு. எமோஷன்ஸ்லாம் சில இடத்துல கனெக்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே இருக்கு. நிச்சயமா வந்து தாய்மார்களா கண்டிப்பா பார்க்கலாம் அந்த படத்தை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொமான்ஸ் நிறைய இருக்குது. தயவு செய்து பொண்டாட்டி சொன்னதை கேளுங்க. ஏன்னா அந்த பொண்டாட்டி சொல்றதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. அதை கரெக்டா நேர்த்தியா வந்து ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. மற்றது நீங்க கேளுங்க. ஏங்க தரமா இருக்குதுங்க உண்மையில. அது அதாவது அவங்க தான் போகுது. ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு. பிரிச்சு ஹீரோ நல்லா இருக்கு. ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. டோட்டல் டீம் ஒர்க் நல்லா இருக்கு. டோட்டல் டீம் இருக்கு. சூப்பரா இருக்கு. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லா சீனும் சூப்பரா இருக்கு. எல்லா சீனும் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மேம் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு?